அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேற்றைய தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக இந்த அரசியல் ரீதியிலே பேசப்பட்டது. காரணம், நேற்று ஜூலை மாதம் 29ஆம் தேதி பொதுஜன பெரமுன் அல்லது மொட்டு கட்சி தனது முடிவை அறிவிக்கும் அல்லது தனது ஆதரவு யாருக்கு அல்லது ஆதரவு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கா அல்லது தனி வேட்பாளரை களமிறக்கப் போகின்றதா என்ற ஒரு கேள்விக்கான பதில் நேற்று கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், காரணம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றது, அந்த விஜயராமவில் உள்ள அவரது வீட்டில் தான் இருந்தார், மஹிந்த ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதியின் வீட்டிலே அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலே பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடினார்கள். நேற்றைய தினம் பொதுஜன பெரமுன அல்லது மொட்டு கட்சி அவர்களது முடிவை அறிவித்திருந்தது. எப்படி அறிவித்தது என்றால், நாங்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என்ற முடிவை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த செய்தியை பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையில். ரணிலுக்கு ஆதரவில்லை, மொட்டு சின்னத்தில் வேட்பாளரை களமிறக்க மஹிந்த தரப்பினர் தீர்மானம், சலசலப்புக்கு மத்தியில் முடிவு. 79 உறுப்பினர்களில் 11 பேர் மட்டுமே கட்சியின் முடிவுக்கு எதிர்ப்பு. காபந்து அரசாங்கத்தில் பிரதமர் பதவியை எமக்கு வழங்க ரணில் இணங்கவில்லை. பசில் சிறுபான்மையினரின் வாக்குகளை பெற முடியாது என பிரசன்ன தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லை என்றும், மொட்டு சின்னத்தில் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை தேர்தலில் களமிறக்குவது எனவும் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன திட்டவட்டமாக தீர்மானம் எடுத்துள்ளது. மேலும் கட்சியின் நிறைவேற்றுக்குழு மட்டத்தில், அதாவது நிறைவேற்றுக்குழு மட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிராக செயற்படும் தரப்பினருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வைக்கப்பட்ட யோசனையும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க, மொட்டு சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பதை இவ்வாரத்துக்குள் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பதற்கும் இதன் போது தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. எது எப்படியோ, இதேவேளை இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குமாறு சில உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட யோசனை கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதைத் தொடர்ந்து கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களான பிரசன்ன ரணதுங்க, மஹிந்தானந்த அழுத்கமி உட்பட முன்னிலை உறுப்பினர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்களின் நிலைப்பாடு தவறானதாக அமையும் போது அதனை ஏற்க முடியாது. இந்த தீர்மானத்தில் கட்சி பிளவடையும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு வழங்குவதா அல்லது வேட்பாளரை களமிறக்குவதா என்பது குறித்து இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்காக பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்றுக்குழு அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தலைமையில் கூடியிருந்தது. பசில் ராஜபக்ச என்ன கூறினார்? இதன் போது பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச கூறுகையில், ஜனாதிபதி வேட்பாளர் விவகாரம் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் அவர் சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாக அறிவித்துள்ளமை முற்றிலும் தவறானது. 2022ஆம் ஆண்டு எவ்வித நிபந்தனைகளும் இன்றி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கினோம். ஆனால் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அவர் பொதுஜன பெரமுன கட்சிக்கு முன்னுரிமை வழங்கவில்லை. மாறாக வீழ்ச்சியடைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சியை எமது ஆதரவை கொண்டு பலப்படுத்தி பொதுஜன பெரமுனவை பலவீனப்படுத்தவே முயற்சிக்கிறார். இதற்கிடமளிக்க முடியாது என்றும் பசில் ராஜபக்ச தெரிவித்தார். இது எப்படியோ, இதற்கு முதல் பல தடவைகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன வந்திருக்கின்றார். அதற்கு பிறகு சாகல ரத்நாயக்க அவரும் அதே போன்று வஜிர அபேவர்தன் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு சாகல ரத்நாயக்கவும் அதற்கு பிறகு சுசில் பிரேமஜெயந்தையும் வந்து மஹிந்த ராஜபக்ச அவர்களை சந்தித்து ஆதரவு கோரியிருக்கின்றார்கள். இறுதியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே வந்து ஆறுதல் கோரிய போதிலும் எதுவுமே ஏற்கவில்லை, அல்லது அவர்களது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிய ஆதரவு கடிதம் கூட நிராகரிக்கப்பட்டதாக நேற்றைய தினம் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயாங்க வீரதுங்க தெரிவித்தார். அவர் எப்படி கதைக்கின்றார் என்றால், ஐயா ஐயா என்று கதைக்கிறார். மஹிந்த ராஜபக்ச மஹிந்த ஐயா, பசில் ஐயா, மஹிந்த ஐயா எப்பா கியூவா, பசில் ஐயா எப்பா கியூவா என்று உறவு முறையிலே கதைக்கக்கூடியவர் தான் உதயாங்க வீரதுங்க. ஏற்கனவே உதயாங்க வீரதுங்க அறிவித்திருந்தார், ஒருபோதும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன மொட்டு தரப்பினர் ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று. எது எப்படியோ, தற்போது
ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியின் மேடைகளில் ஏறி அவருக்காக ஆதரவு திரட்டக்கூடிய பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப் போவதாக நேற்றைய தினம் மொட்டு கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அறிவித்திருக்கின்றார். அப்படி என்றால் நிச்சயமாக இந்த ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்படும் அனைத்து மொட்டு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது. இதையும் மீறி அவர்கள் மேடையில் ஏறுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதேபடியோ இதுவரை 80க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்தவர்களது புகைப்படங்களை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளரை களமிறக்குவது தொடர்பாக நேற்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் விஜயராம் மாவட்டத்தில் உள்ள இல்லத்தில் நடைபெற்ற போது பவித்ரா வன்னியராட்சி, அதே போன்று நாமல் ராஜபக்ச, பசில் ராஜபக்ச, அதே போன்று ரோஹித் அபேகுணவர்தன, அதே போன்று மஹிந்த ராஜபக்ச அவர்களும் தேரரும் இருக்கின்றார். அதே போன்று இன்னும் சில படங்களும் வெளியாக இருக்கின்றது. நேற்றைய கூட்டத்தில் அதாவது பாருங்கள் 140 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு வெற்றி பெற்ற பொதுஜன பெரமுனவுக்கு இன்று நடந்த நிலையே காரணம் விரல் விட்டு எண்ணக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை அமர்ந்திருக்கின்றார்கள். பெரும்பாலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேற்றைய தினம் சமூகம் அளிக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. எது எப்படியோ நேற்றைய தினம் வெறும் 79 உறுப்பினர்கள் மட்டுமே சமூகம் அளித்ததாகவும் அதில் 11 பேர் மட்டுமே கட்சியின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது. சாதாரணமாக பொதுஜன பெரமுன கட்சியிலே அல்லது முட்டு சின்னத்திலே போட்டியிட்டு பாராளுமன்ற வந்த பலர் நேற்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு சமூகம் அளிக்கவில்லை. எது எப்படியோ எப்படி இருக்கும்போது ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதை அறிவித்த பிறகு, தான் போட்டியிடப் போவதாக அறிவித்த பிறகு அமைச்சு பதவிகளை வகிப்பது அவ்வளவு நல்லதாக இல்லை. ஆகவே ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை அறிவித்து தான் சுயாதீனமாக போட்டியிடப் போவதாக கூறிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கட்டுப்பணம் கூட கட்டிவிட்டார். இப்படி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை கட்டிய ஜனாதிபதி கூட இன்னும் ராஜினாமா செய்யாத நிலையில் அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தார் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்திருக்கும் விஜயதாச ராஜபக்ச. அமைச்சு பதவியை துறந்தார் விஜயதாஸ். நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நேற்று தனது அமைச்சு பதவியை ராஜினாமா செய்தார். இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பி வைத்ததாக அவர் தெரிவித்தார். நீதி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியில் போட்டியிடுவதாக நான் ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். ஓர் அமைச்சரவைக்குள் இருந்து கொண்டு ஜனாதிபதியும் நானும் ஜனாதிபதி வேட்பாளராக இருப்பது தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுந்தன. இந்நிலையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் கடந்த 25ஆம் தேதி பகிரங்கமாக அறிவித்தேன் என்றாலும் அதுவரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவது தொடர்பில் அறிவிக்கவில்லை என்றாலும் தற்போது அவர் அது தொடர்பில் அறிவித்திருக்கிறார். 2022 ஜூலை மாதம் நாட்டில் இடம்பெற்ற போராட்ட நிலையில் அரசாங்கத்தை பொறுப்பேற்க யாரும் முன்வராத நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அழைப்பு விடுத்து அவரை பிரதமராக நியமித்தோம். அப்போது நான் நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டிருந்தேன். அதன் பின்னர் பாராளுமன்றம் ஊடாக அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அவரது தலைமையில் நான் தொடர்ந்து நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக இருந்து வந்தேன். இன்னும் பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்து எவரையும் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிப்பு செய்யவில்லை என்றாலும் அமைச்சரவையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெரமுன கட்சியில் இருந்தோ ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தோ தேர்தலில் போட்டியிடவில்லை. மாறாக சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதாகவே அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று நானும் பொதுஜன பெரமுனவின் வேட்பாளராக அல்லாமல் வேறு ஒரு கூட்டணியின் வேட்பாளராகவே போட்டியிட தீர்மானித்தேன் என்றும் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார். விஜயதாச ராஜபக்சவின் இந்த ராஜினாமாவை ஜீவன் தொண்டமான் வரவேற்றிருக்கிறார். அதாவது என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், நான் வரவேற்கின்றேன், விஜயதாச ராஜபக்சவின் இந்த தீர்மானத்தை தான் வரவேற்பதாக ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. அதை நாங்கள் மேலோட்டமாக பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கின்றார் என்று. தேர்தலுக்காக பதவி துறந்த விஜயதாசவை வரவேற்கிறேன். தேர்தல்
தேர்தலில் வெற்றி பெறவும் அமைச்சர் ஜீவன் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். நீதி அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காகவே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்பது நாட்டு மக்கள் அறிந்த விடயம்தான் என்றாலும் அதனை நாம் வரவேற்கின்றேன் என அமைச்சர் ஜீவன் தொண்டமான் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நல்ல ஒரு முடிவு, காரணம் அமைச்சர் பதவியை துறந்தமை என்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது எப்படியோ தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கின்றது. தேர்தல் களம் சூடுபிடிப்பதற்கான மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் சுயாதீனமாக போட்டியிடப் போவதாகவும் அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனது வேட்பாளர் யார் என்பதை இந்த வாரத்திற்குள் தெரிவிக்கப் போகின்றது. இந்த வாரம் என்றால் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் தெரிவிக்கப் போகின்றது. அநேகமாக அங்கே குறிப்பிடப்படும் பெயர் தொழிலதிபர் தம்மிக பெரேராவை களமிறக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருக்கும் நிலையில் மக்கள் போராட்டம் இந்த அறகலைய நடத்தினார்கள் தானே. கோட்டாபய ராஜபக்ச அவர்களை பதவியிலிருந்து வெளியேற்ற, அவரை பதவியிலிருந்து இறக்க, கோட்டா கோகம என்ற ஒன்றை உருவாக்கி காலிமுக திடலிலே ஒரு போராட்டத்தை நடத்திய இந்த அறகல தரப்பினர் அவர்கள் சார்பிலும் ஒரு பாராளுமன்றத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திய இவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால், நேற்றைய தினம் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி இருக்கின்றார்கள். பார்ப்போம் செய்தியை. மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினார் போபகே. அறகலைய போராட்டத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்கள் இணைந்து உருவாக்கிய மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக சட்டத்தரணியும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளருமான நுவான் போபகே களமிறங்கியுள்ளார். 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் அறகலைய போராட்டத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்கள் இணைந்து உருவாக்கிய மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளரை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதுதான் இந்த அறகலைய முன்னணியின் அல்லது போராட்ட முன்னணியின் மக்கள் போராட்ட முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளராக போபகே நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். இது எப்படியோ இதிலே லைரோ வீரசேகரா, அதே போன்று பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் முதலிகை ஆகியோர் நேற்றைய தினம் இந்த வேட்பாளரை அறிவிக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள். எனவே அவர்களும் கூறுகின்றார்கள், நாட்டை கட்டியெழுப்ப வேண்டியது அவர்களுடைய கடமை, ஆகவே நாங்களும் களமிறங்குகின்றோம் என்று தெரிவிக்கின்றார்கள். சரி, அதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, கொஞ்ச நாள் இந்த விமல் வீரவன்சவின் கதையை காணல, உதய கம்மன் பிளவின் கதையை காணல. இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா? எங்கே இருக்கிறாங்க? தேர்தல் காலம் வர்ற நேரம் இவங்கெல்லாம் சூடு பிடித்து பேசுவாங்க. மாதிர் முகமடை போன்றும் லீக்வானை போன்றும் இலங்கைக்கு தலைவர்கள் தேவை என்று ஒரு காலத்தில் கூறியவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கோட்டாபய ராஜபக்சவை வெற்றி பெற செய்வதற்காக மாதிர் முகமது போன்றும் லீக்வான் போன்றும் தலைவர்கள் இலங்கைக்கு வேண்டும் என்று சொன்னவர்கள் தான் இந்த விமல் வீரவன்ச உதய கம்மன் பில. எனவே இவர்கள் தற்போது ஒரு வேட்பாளரை 4ஆம் திகதி அறிவிக்க போகிறார்களாம். விமல் உதய கூட்டின் வேட்பாளர் 4ஆம் திகதி அறிவிக்கப்படுவார். சர்வஜன சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்போம். ராஜபக்சக்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் சார்பான வகையில் அரசியல் தீர்மானத்தை எடுக்கப் போவதில்லை என இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் பதில் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வீரசுமன வீரசிங்க தெரிவித்தார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் வினவிய போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அரசியல் கொள்கை என்பதென்று கிடையாது. 2022ஆம் ஆண்டு அரசியல் நெருக்கடியின் போது கட்சியின் கொள்கைக்கு அமைய அரசியல் தீர்மானத்தை ராஜபக்சர்கள் எடுத்திருந்தால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர்கள் கட்சியின் சிறந்த உறுப்பினரை வேட்பாளராக களமிறக்கி இருக்கலாம். பொருளாதார பாதிப்புக்கு கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச மற்றும் பசில் ராஜபக்ச ஆகியோர் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை போன்று கோட்டாபய ராஜபக்சவின் அமைச்சரவையும் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 69 லட்சம் மக்களின் ஆணையை பாதுகாப்பதற்காகவே சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த கூட்டணியிலே விமல் வீரவன்ச இருக்கிறார், அதே போன்று உதய கம்மன் பில இருக்கின்றார், கூடவே மௌபிம ஜனதா பக்ஷ என்று கூறக்கூடிய தாய்நாடு மக்கள் கட்சியின் தலைவர் திலித் ஜெயவீர இருக்கின்றார். எனவே அந்த கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்று 4ஆம் தேதி அறிவிக்கப் போகிறார்களாம். எது எப்படியோ தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்து விட்டது.
தேர்தல் வாக்குச்சீட்டின் நீளம் 27 அங்குலம் மட்டும்தான். இந்த 27 அங்குலத்திற்குள் அல்லது 27 இன்ச்சுக்குள் இந்த பட்டியல் நீண்டு போனால் இரண்டாவது வாக்குச்சீட்டையும் நாங்கள் அச்சு செய்ய வேண்டி வரும் அல்லது பிரிண்ட் செய்ய வேண்டி வரும். ஆகவே இன்னும் கொஞ்சம் காகித தாள்கள் செலவாகவும் இன்னும் செலவும் அதிகரிக்கும். ஆகவே வேட்பாளர்கள் கூட 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 இந்த அங்குலமும் கூடிக்கொண்டே போகும். இப்பொழுது 27 அங்குலத்திற்குள் தான் வாக்குச்சீட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2 அடியும் 3 அங்குலமும். 2 அடி என்றாலே இந்த பத்திரிகையை விட கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆகவே இப்பொழுது இதைவிட வேட்பாளர்கள் கூடும் பட்சத்தில் 27 அங்குலத்தை தாண்டினால் இன்னும் ஒரு வாக்குச்சீட்டும் வரும். ஆகவே 2 வாக்குச்சீட்டுகள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2,20,00,000 பேரிலே 1,70,40,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள். 1,70,40,000 பேருக்கு 2 வாக்குச்சீட்டுகள் வீதம் அச்சிடும் போது சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் எத்தனை ஜனாதிபதி வேட்பாளர்கள் களமிறங்க போகின்றார்கள், இன்னும் எத்தனை வாக்குச்சீட்டுகளை அச்சிட வேண்டும் என்று எப்படியோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போன்று மற்றொரு செய்தியாக நாம் 8ஆம் தேதி ஒரு புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகின்றது. இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டணியாக இது உருவாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார நேற்று தெரிவிக்கின்றார். லங்காவை விசாலதம சந்தானயாக் என்று அல்லது இலங்கையிலே மிகப்பெரிய ஒரு கூட்டமைப்பு எதிர்வரும் 8ஆம் தேதி உருவாக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். அதற்கு திகாம்பரம் என்ன சொல்லியிருக்கின்றார்? ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ் முற்போக்கு கூட்டணி 8ஆம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் திகாம்பரம் எம்பி தகவல். நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட உள்ளது. அதற்கு முன்னதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உயர்பீடம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூடி முடிவெடுக்க உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் அதேபோன்று தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் பழனி திகாம்பரம் இதனை தெரிவித்திருக்கின்றார். 2015ஆம் ஆண்டு ஜனநாயக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம், மலையக மக்கள் முன்னணி ஆகிய 3 அமைப்புகளும் ஒன்றிணைந்து தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களின் போது எமது மக்களின் காணி உரிமை, தலா 7 பர்ச்சஸ் காணியில் தனி வீடுகள், நுவரெலியா மாவட்டத்தில் பிரதேச சபைகள், பிரதேச செயலகங்கள் அதிகரிப்பு முதலான விடயங்களில் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. அவற்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஆனால் இந்த தேர்தலில் அவர்கள் யாருக்கு ஆதரவு வழங்கப் போகின்றார்கள் என்று அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்து விட்டார்கள். இவர்கள் ஏற்கனவே இது கூறியிருப்பது தான். நாங்கள் சஜித் பிரேமதாசவுக்கு அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி இணைந்து நாங்கள் சஜித் பிரேமதாசவை ஜனாதிபதியாக்கப் போகின்றோம் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு ஒப்பந்தத்தை, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட போகின்றார்களாம். சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு முன்னர் தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பியுங்கள், தேர்தல் ஆணைக்குழு கோரிக்கை. தபால் மூல வாக்களிப்புக்கு தகுதி பெறும் வாக்காளர்கள் பூர்ணப்படுத்தப்பட்ட விண்ணப்பங்களை 2024 8/5 அல்லது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலரிடம் ஒப்படைத்தல் வேண்டும். நிச்சயிக்கப்பட்ட திகதிக்கு பின்னர் கிடைக்கப்பெறும் விண்ணப்பங்கள் மீள் பரிசீலனை இல்லாமல் ரத்து செய்யப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தபால் மூல வாக்களிப்பு குறித்த தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது 2024ஆம் ஆண்டு இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான புதிய தேர்தல் வாக்காளர் டாப்பு பயன்படுத்தப்படும் என்றும் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தது. ஆகவே ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னர் வாக்களிப்புக்கு தபால் மூல வாக்களிப்புக்கு விண்ணப்பியுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது படகுகள் இன்மையால் இலங்கையில் இந்திய படகு சேவை நெருக்கடியில். துறைமுகங்கள் கப்பற்துறை விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் தகவல். இலங்கை இந்தியாவுக்கு இடையிலே பயணிகள் படகு சேவையை ஆரம்பிப்பதற்கு 2 நாடுகளும் முயற்சித்த போதிலும் அதற்கான படகு இன்மையால் அந்த சேவையை தொடர முடியாதுள்ளது. முதலீட்டாளர்கள் முன்வந்தால் இந்த பயணிகள் படகு சேவையை தொடர முடியும் என துறைமுகங்கள் கப்பற்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சின் செயலாளர் KTS ருவான்சந்திர தெரிவித்தார். பார்த்தீங்களா, இதாவது ஆரம்பித்தா என்ன சரி ஒரு பிரச்சனை இருக்கும். விமானம் ஆரம்பித்தா விமானத்தில் பிரச்சனை, அதே போன்று படகுகள் ஆரம்பித்தா படகுகள் இல்லை, இப்படி பல பிரச்சனைகள்
இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஏதாவது ஆரம்பிக்க போனால் இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு முறைப்பாடை அதே கட்சியில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட அமைச்சர், கேபினட் அமைச்சர், மிக முக்கியமானவர், தினமும் அவரை நாம் பார்க்கின்றோம், அவர் போய் புகார் செய்திருக்கிறாரு ஓமாகம போலீஸில். யார் அவர்? விளம்பர இடைவேளைக்கு பிறகு பார்க்கிறோம். நம் நாடு தொடர்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த அந்த கேபினட் அமைச்சர் யார்? நாமலுக்கு எதிராக அமைச்சர் பந்துல போலீஸில் முறைப்பாடு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், அபிவிருத்தி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன ஓமாகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். முன்னறிவிப்பு எதுவும் இல்லாமல் ஓமாகம பகுதியில் பொதுஜன பெரமுனவின் கூட்டத்தை நடத்தியமைக்கு எதிராக அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அமைச்சர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். அந்த முறைப்பாட்டில் நாமல் ராஜபக்ச முறையற்ற வகையில் கூட்டத்தை நடத்தியுள்ளார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தேசிய அமைப்பாளர் என்று சொல்லும்போது அந்த தேசிய அமைப்பாளருக்கு கீழ் மாவட்ட அமைப்பாளர்களும் தொகுதி அமைப்பாளர்களும் இருப்பாங்க. இப்போ இந்த ஓமாகம என்பது கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அல்லது கொழும்பு மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு தேர்தல் தொகுதி. எனவே அந்த தேர்தல் தொகுதியின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளராக இருக்கக்கூடியவர் பந்துல குணவர்தன அமைச்சர். அப்படி என்றால் அவர் தேசிய அமைப்பாளராக இருக்கட்டும், அப்படி இல்லை என்றால் கட்சியின் தலைவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கட்சியின் ஒரு கூட்டம் நடத்தப்படும் போது அந்த தேர்தல் தொகுதியின் அமைப்பாளருக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும், அல்லது நாங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்த போகின்றோம் என்று அந்த தொகுதி அமைப்பாளர், அது சொல்வார்கள் பலமண்டலே என்று, அந்த ஓமாகம பலமண்டலேக்கு அந்த எங்களுடைய பந்துல குணவர்தன அவர்கள், அமைச்சர் அவர்கள் அங்கே அமைப்பாளராக இருக்கின்ற. ஏன் என்னிடம் சொல்லவில்லை? நீங்கள் எப்படி என்னுடைய தொகுதியில் நான் அமைப்பாளராக இருக்கக்கூடிய தொகுதியில் நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்த முடியும்? ஆகவே இது ஒரு முறையற்ற கூட்டம் என்று ஓமாகம போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருக்கின்றார். இதுதான் பிளவுகள் ஆரம்பமாகி இருக்கிறது, அல்லது மொட்டு கட்சியின் பிளவுகள் ஆரம்பமாகி இருக்கின்றது. எனவே நாளடைவில் ஏற்கனவே காலையில் இடம்பெற்ற ரணில் விக்ரமசிங்க அவர்களின் கூட்டத்திலே பந்துல குணவர்தன கலந்து கொண்டார். அதற்கு பிறகு இன்னும் ஒரு கூட்டத்திலும் பந்துல குணவர்தன கலந்து கொண்டார். எனவே பிளவுகளின் ஆரம்பமாக கூட இவற்றை பார்க்கலாம். ஜீவன் தொண்டமான் அவர்களை நீதிமன்றில் ஆஜராகுமாறு கூறப்பட்டது. ஆகவே அவர் அமைச்சர் ஜீவனுடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மன்றில் ஆஜர். எவரும் கைது செய்யப்படவில்லை. நீதிவான் சொல்லியிருக்கிறார்கள் கைது செய்ய வேண்டாம் என்று. இதையடுத்து நகர்த்தல் பத்திரம் ஒன்றை முன்வைத்து நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரான அமைச்சர் ஜீவன் உள்ளிட்ட ஏனைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முன்னிலையான போது இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் எவரையும் போலீசார் இதுவரை பெயரிடாததால் எவரையும் கைது செய்ய வேண்டாம் என நீதிவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார். ஆகவே அவங்கள யாரையும் கைது செய்யலை, சரியப்பா போயிட்டு வாங்க என்று சொல்லி அவங்கள மீண்டும் வர சொல்லியிருக்காங்க, அனுப்பிட்டாங்களாம். இனிமேல் இப்படியெல்லாம் செய்யாதீங்க, அத்துமீறி நுழையாதீங்க, நுழைந்தாலும் அச்சுறுத்தாதீங்க என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரி, எப்படி இருக்கும்போது அடுத்ததாக இந்த உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருந்தது. பொலிஸ் மா அதிபருக்கான ஒரு தீர்ப்பை, பொலிஸ் மா அதிபர் சேவையில் இருக்க முடியாது என்ற ஒரு தடையை விதித்திருந்தது. அப்படி இருந்த அந்த நீதிமன்ற தடையை பாராளுமன்றத்திற்குள் வைத்து பிரதமர் தினேஷ் குணவர்தன விமர்சித்தார். அதை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று கூறினார். அதற்கு பதிலளித்தார். அதற்கு சஜித் பிரேமதாஸ் சொன்னார், அதை வெளியே வந்து கூறுங்கள் என்று. நேற்றும் கூட அதற்கு அனுரகுமார் திசாநாயக்கவும் சொல்கின்றார், முடிந்தால் வெளியே இவற்றை கூறுங்கள் என்று. இப்படி இருக்கும்போது உயர் நீதிமன்றத்தின் முடிவுகளை நிராகரிக்கும் வினோத அரசாங்கம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கடும் சாடல். நாட்டில் ஒரு வினோதமான அரசாங்கமே காணப்படுகின்றது. உயர் நீதிமன்றத்தின் முடிவுகளை நிராகரித்து செயற்படுகின்ற வினோத அரசாங்கமே உள்ளது. நாட்டின் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பின்பற்றுகிறார்கள் இல்லை. ஜனாதிபதியும் பிரதமரும் கூறும் சட்டமே இன்று நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அரசியலமைப்பை அப்பட்டமாக மீறி வருகின்றனர். நாட்டின் சட்டம் எவரும் அரசியலமைப்பை உதாசீனப்படுத்தி வருகின்றனர். அதாவது நாட்டின் சட்டம் மற்றும் அரசியலமைப்பை உதாசீனப்படுத்தி வருகின்றனர் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். உதாசீனப்படுத்துகின்றார்கள் தேர்தல் அல்ல, இந்த சட்டத்தை.
அதாவது நீதிமன்றம் குறிப்பிட்ட அந்த தீர்ப்பினை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்று தெரிவிக்கின்றார்கள். எதைப்படியோ இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதும் பல்வேறு விமர்சனங்கள் எழுகின்றது இந்த விடயம் தொடர்பாக. காரணம், எல்லாருக்கும் முதலாக போய் தேர்தல் கட்டுப்பணத்தை செலுத்திய ஜனாதிபதி ஏன் செலுத்தினார்? அதாவது கட்டுப்பணத்தை முதலாவதாக செலுத்திவிட்டு நான் தற்போது வேட்பாளராகிவிட்டேன், ஆகவே தயவு செய்து என்னால் பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியாது. அவ்வாறு நான் பதில் போலீஸ் மா அதிபரை நான் நியமித்தால் தேர்தல் காலத்திலே, அல்லது இது தேர்தல் நடைபெறும் காலம் என்பதால் எனக்கு என்னுடைய ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அந்த நிலைக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே என்னால் பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியாது. சட்டமா அதிபரும் அதே போன்று பிரதம நீதியரசரும் சபாநாயகரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கட்டும் என்று ஜனாதிபதி சொன்னது கூட தற்போது பேசும் பொருளாக மாறியிருக்கின்றது. அதேபடி ஜனாதிபதி பிரதம நீதியரசருக்கு உத்தரவிடுவார், போய் பேசுங்கள், இருவரும் கதையுங்கள் என்றெல்லாம் பிரச்சனைகள் தற்போது வெடித்து கொண்டு இருக்கின்றது, பேசும் பொருட்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இந்த உள்நாட்டு யுத்தம் ஒன்று நடக்கப் போகின்றதாம், ஏற்படலாம். என்ன காரணம், எதற்கு இந்த உள்நாட்டு யுத்தம் நடக்கப் போகின்றது என்று கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் என்று கேட்டால், மக்களின் தெரிவு தவறானால் உள்நாட்டு யுத்தம் ஏற்படலாம். ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன, ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆழமாக சிந்தித்து தீர்மானங்களை எடுக்க வேண்டும். அவ்வாறின்றி மக்களின் தெரிவு தவறானதாக அமைந்து விட்டால் இலங்கை மீண்டும் ஒரு உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படலாம். சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து விலகிவிடுவோம் என கூறும் தரப்பினரே அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவிக்கிறார். நாங்கள் சொல்லிட்டோம், அப்புறம் உங்களோட முடிவு, நாங்கள் சொல்லிட்டோம், அப்புறம் உங்களோட முடிவு என்று. இப்படி இருக்கும்போது நேற்றைய தினம் இந்த போலீஸ் தலைமையகத்துக்கு முன்பாக ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவியது. என்னடாப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் பார்த்தாங்க. போலீஸ் தலைமையகத்துக்கு முன்னாடி என்ன நடக்கின்றது என்று போய் பார்த்தால், அங்கே ஒருவர் போலீஸ் தலைமையகத்திற்குள் செல்ல வேண்டும், சென்று ஒரு மகஜரை கையளிக்க வேண்டும் என்று சத்தம் போட்டுக்கொண்டு ஒரு பட்டதாரி ஒருவர் மிகப்பெரிய ஒரு 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 ஆர்ப்பாட்டத்திலே அவரும் அவரோடு வந்து இருவரும் ஈடுபட்டிருந்தார்கள். போலீஸார் கேட்டார்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, நான் போலீஸ் அதாவது இந்த மகஜரை கையளிக்க வேண்டும், ஆகவே தான் போலீஸ் தலைமையகத்திற்கு வந்தேன் என்று. இப்படி இருக்கும்போது அவர் யார் என்பது தொடர்பாக தற்போது படத்தோடு வெளியாக இருக்கின்றது வீரக பத்திரிகையில். தேசபந்து தென்னகோன் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் சந்துன் எஸ் ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினர் நேற்று திங்கட்கிழமை போலீஸ் தலைமையகத்தில் மகஜர் ஒன்றை கையளிக்க சென்றிருந்ததுடன் அப்பகுதியில் அவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுக்க முற்பட்ட போது படப்பிடிப்பு சுஜீவகுமாரின் படப்பிடிப்பு. எனவே அவர் சொன்னார், நான் ஒரு பட்டதாரி, என்னை நீங்கள் அடிக்க முடியாது சார். சரியா, நீங்கள் என்ன அடிக்க முடியாது, அது எப்படி நீங்கள் என்ன அடிக்கலாம்? இல்லை, நாங்கள் உங்களை அடிக்கையில் உங்களுக்கு என்ன வேணும், அதுக்கு நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி சரி வராது என்று போலீஸார் அவருக்கு விளக்கப்படுத்தினார்கள். எது எப்படியோ நீதி அமைச்சர், முன்னாள் நீதி அமைச்சர், நேற்று தான் அவர் ராஜினாமா செய்து விட்டார், முன்னாள் நீதி அமைச்சரும் அதே போன்று ஜனாதிபதி வேட்பாளருமாகிய விஜயதாச ராஜபக்ச சொல்கின்றார், அரசியல் அமைப்பை மீறுகிறார் ஜனாதிபதி. போலீஸ் மா அதிபர் விவகாரம் குறித்து விஜயதாச ராஜபக்ச, ஜனாதிபதிக்கு அரசியலமைப்பின் மூலம் வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தின் பிரகாரம் அவர் உடனடியாக போலீஸ் மா அதிபர் ஒருவரை நியமித்திருக்க வேண்டும். அவ்வாறு நியமிக்காமல் இருப்பது அரசியலமைப்பை மீறுவதாக உள்ளது. அதே நேரம் சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கும் கருத்து ஜனநாயக முறைமைக்கு பொருத்தமற்றது என்று முன்னாள் அமைச்சர் என்றுதான் பதிவிட்டிருக்க வேண்டும். ஆனால் அமைச்சர் பதவியை துறந்த விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார், அதாவது அமைச்சர் பதவியை துறந்து விட்டார் தானே. ஆகவே அவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். போலீஸ் மா அதிபர் விவகாரம் தொடர்பாக சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கும் கருத்து ஜனநாயக முறைமைக்கு பொருத்தமற்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதை என்ன நான் பார்க்குறேன்னு என்று சொன்னால், இந்த தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. பிரதான தலைப்பு அதை பார்க்குறதுக்கு முதல்ல இப்போ ஒரு அரசாங்கத்தின் ஒரு நிகழ்வு நடக்கின்றது, சுகாதாரத்துறையினரின் நிகழ்வு நடக்கும்போது சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் அனைவரும் சமூகம் அளித்திருக்க வேண்டும். வைத்தியர்கள் என்றால் சில நேரங்கள் வைத்தியர்கள் கோட்டோடு வருவார்கள், இல்லாவிட்டால் அந்த வைத்தியர்கள் அணியும் கோட் இல்லாமலும் வருவார்கள். ஆனால்
ஒரு அரசாங்க நிகழ்வு, சுகாதார அமைச்சின் நிகழ்வு என்றால் கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தாதியர்கள் அனைவரும் சீருடையுடன் தான் வருவார்கள். ஆனால் இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக இந்த 8 ஜனாதிபதி தேர்தல்களிலும் இல்லாத ஒரு விடயம் நடந்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கலந்து கொண்ட தாதியர் மாநாடுக்கு தாதியர்கள் அனைவரும் சீருடையிலே வந்திருக்கின்றார்கள். பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இதோ செய்தி. நாட்டில் இதுவரை நடைபெற்ற 8 ஜனாதிபதி தேர்தல்களிலும் இல்லாத புதுமை தேசிய மக்கள் சக்தி நூதன பிரசார தந்திரம். சீருடையில் உத்தியோகபூர்வ விடுமுறை பெற்று தாதியர்கள் இலவச பிரவேச சீட்டு வழங்கி அழைப்பு. உத்தியோகபூர்வ சீருடை அணிந்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அரசாங்க ஊழியர்களுக்கு தடை என தெரிந்தும் தேசிய மக்கள் சக்தி தவறாக அவர்களை வழிநடத்தியுள்ளது. நாட்டில் இதுவரை காலமும் இடம்பெறாத ஜனாதிபதி தேர்தல்களில் பின்பற்றப்படாத முறையை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க பின்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற 1982ஆம் ஆண்டு முதல், இது கொஞ்சம் முக்கியமான செய்தியாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல் இன்று வரையான காலப்பகுதியில் அதாவது இவ்வாறான ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. இப்பொழுது தான் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. அதாவது 1982ஆம் ஆண்டு முதல் எந்த ஒரு அந்த செய்தி தொடர்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். எந்த ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் இவ்வாறான ஒரு செயற்பாடு அமைந்ததில்லை. ஜனாதிபதி தேர்தலிலும் பின்பற்றப்படாத முறையே தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க பின்பற்றி இருக்கிறார். அதாவது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் மாரகம தேசிய இளைஞர் சேவை மன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தாதியர்கள் அவர்களது உத்தியோகபூர்வ சீருடையில் கலந்து கொண்டிருந்தமை மற்றும் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக உத்தியோகபூர்வ விடுமுறையை பெற்றுக்கொண்டு இலவச பிரவேச சீட்டை பயன்படுத்தி வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றும் கூறப்படுகின்றது. அதாவது இந்த பிரவேச சீட்டும், அதாவது புகையிரதத்தில் வருவதற்கான பிரவேச சீட்டும், அதே போன்று இவர்களுக்கான உத்தியோகபூர்வ விடுமுறையையும் வழங்குவதற்கான அனுமதி கடிதத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றார் சுகாதார அமைச்சின் பிரதி செயலாளர். அவருடைய அனுமதியோடு தான் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நாங்கள் வரவில்லை ஐயா, அவர் எங்களை அனுமதி அளித்தார், நாங்கள் வந்திருக்கின்றோம். சரி, இப்படி இருக்கும்போது அத்தாவுல்லா யாருக்கு ஆதரவு? ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தேசிய காங்கிரஸ் முடிவு. பாராளுமன்ற உறுப்பினர் ALM அத்தாவுல்லா தலைமையிலான தேசிய காங்கிரஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் YS முகமது சியா தெரிவித்துள்ளார். அவர்கள் ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவோடு தான் இருந்தார்கள், கைகோர்த்து இருந்தார்கள், ஆதரவு வழங்கியிருந்தார்கள். இந்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். இன்றும் ஏராளமான செய்திகளை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.